இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த நிகழ்ச்சியில பங்கு சந்தை ஆலோசகர்கள் சொல்ற கருத்துக்கள் பங்குகள் பற்றிய ஒரு சிறிய புரிதலுக்காக மட்டும்தான். எந்த ஒரு பங்கு சந்தை ஆலோசகராலையும் 100% மார்க்கெட்டையோ பங்குகளை பற்றியோ கணிக்க முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுற கருத்துக்களை வச்சு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னென்ன சார், நம்ம என்ன டெக்னிக்கல் பார்த்தாலும் சரி, என்ன ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் சரி, ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை தான் யதார்த்தமான சூழ்நிலை. நான் அந்த வேலை வந்தேன் சொல்லிவிடுவோம், இந்த வேலை வந்து சொல்லிவிடுவோம், நாம் சொல்லிக்கிறது வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம். அது எந்த அளவுக்கு நடக்குங்கிறது உத்தரவாதம் கொடுக்க முடியல இந்த மார்க்கெட்டில். ஓகே, இப்போ ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு 1000க்கு மேலே தான் அப்படின்னு இருக்குமா, இல்லை அதை விட கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மிட் கேப்லேயோ இல்லை ஒரு ஸ்மால் கேப்லேயோ ஆக்டிவான ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்குமா? இந்த 100 ரூபா ஸ்டாக்கு, 60 ரூபா ஸ்டாக்கு, 70 ரூபா ஸ்டாக்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே தான் மெதுவாக தான் இருக்கும் சார். மார்க்கெட் இறங்கிடுதுன்னு யாருமே நம்ம வருத்தப்படக்கூடாது. விஷயம் தெரிஞ்சவங்க இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாங் டைம். இந்த வருத்தப்படுறவங்க என்ன, ஐயோ இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சுட்டான் 150 பாயிண்ட் அடிச்சிட்டான்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் என்னன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் 300 ரூபாய்க்கு மேலே 1500 ரூபா கீழே நீங்கள் தைரியமாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தையில் ஒரு ஆக்டிவான ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது, இப்போது அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை என்ன அடிப்படையில் அந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட்பிரியன் சார். இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸு, மோனோபோலி ஸ்டாக்ஸு, ஹைப்ரிட் ஸ்டாக்ஸு, இப்படிலாம் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இப்படி என்ன எடுத்தாலுமே சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் ஆக்டிவாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். அப்படி இருக்கிறதா நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா. கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் போட்டேன் அப்படியே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்டிவான ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது சார்? மார்க்கெட்டில் அதுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு இது ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம முதல்ல சூஸ் பண்ண முடியும்? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பல ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்குது. அதில் சிரஞ்சீவி ஸ்டாக்குகள்னு இருக்கும். எப்பவுமே இளமையாக இருக்கிற ஸ்டாக்ஸ் அது நமக்கு வேண்டாம். நமக்கு நல்லா துடிப்பாக வேகமாக நல்லா யங் அண்ட் எனர்ஜெட்டிக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி துள்ளி குதிச்சு ஓடணும், முயல் மாதிரி வேகமாக போகிற மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கணும். ஏற்றமும் இருக்கணும், இறக்கமும் இருக்கணும். அதனால் முயல் மாதிரி தூங்கிடவும் கூடாது, அதுக்காக ஆமை மாதிரி ஸ்லோவாகவும் போகக்கூடாது. நல்லா ஆக்டிவாக இருக்கணும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும், மோஸ்ட் ஆக்டிவாகவும் இருக்கணும், பொட்டென்ஷியல் அவுட்புட்டு கிடைக்கணும். ஓகே, இப்படிலாம் இருக்கணும். ஆனால் இப்போ எதை வச்சு அந்த ஸ்டாக்கை நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ நமக்கு நல்ல மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கணும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும், அதே டயத்தில் பொட்டென்ஷியல் அவுட்புட்டும் கிடைக்கணும். இது மாதிரி பார்க்குற போது நிறையா ஸ்டாக்குகளில் சில ஸ்டாக்குகளில் இருக்குது. ஒவ்வொரு லார்ஜ் கேப்லேயும் இருக்குது, மிட் கேப்பில் இருக்குது, ஸ்மால் கேப்லேயும் இருக்குது. அதில் சில செக்டரல் வைஸாகவும் இருக்குது. ஒரு செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பேங்கிங் செக்டர் ஒரு எஃப்எம்சிஜி எடுத்தாலும் எல்லா ஸ்டாக்குமே ஆக்டிவாக, அதில் சிலது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பொட்டென்ஷியல் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஸ்டாக்ஸை எடுத்து நம்ம அதை தேர்வு செஞ்சு அதை ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங்கா, அது நீங்கள் டெக்னிக்கெல்லாம் பார்த்து பண்ணுற திறமை இருக்கக்கூடியவர்கள் அதையும் செய்யலாம். அல்லது ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுறோம். ஸோ 2-3 மாதம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும்னா அது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாமும் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் கேட்குறேன். கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துங்க சார், நமக்குன்னு சில நாம்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜென்ரலாகவே நம்ம ஒவ்வொன்றிலையும் சொல்கிறோம். ஸோ மெனி இண்டிகேட்டர்ஸு, அந்த பேட்டர்ன்ஸு, வேவ்ஸு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் போய் நம்ம தனித்தனியாக படித்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சு நம்ம ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி காலையில் 9:00 மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் முடிக்கிறதுக்கு மத்தியானம் 12:15 ஆகிடும். அப்போ அது ஒரு வட்டம் ஓடிட்டு கீழே இறங்கி வந்துடும், அல்லது மெதுவாக ஏறிட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய ட்ரேடிங் ஆப்ஸில் இருக்கிற கைடன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் சுருக்கமாக வேணால் அதை சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கை எடுத்துட்டாக்கா அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி அந்த செக்டார் ஜென்ரலாகவே இன்றைக்கி எந்த செக்டார் ஆக்டிவ், மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரொட்டேஷன் பேசிஸில் தான் இப்போ இயங்கிட்டு இருக்கு. எல்லா நாளும் எல்லா செக்டாருமே ஆக்டிவாக இருக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு பேங்கிங் ஏறும், ஒரு நாளைக்கு ஃபைனான்ஸ் செக்டார் ஏறும், ஒரு நாளைக்கு ஃபார்மா செக்டார் இருக்கும். அப்போ மற்றதெல்லாம் என்ன வீக்கானா வீக் கிடையாது, பட் ஆப்ரேட்டர்ஸ் கேன் டூ தட் ஜாப். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையும் என்னென்ன சார், நம்ம என்ன டெக்னிக்கல் பார்த்தாலும் சரி, என்ன ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் சரி, ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை தான் யதார்த்தமான சூழ்நிலை. நான் அந்த வேலை வந்தேன் சொல்லிவிடுவோம், இந்த வேலை வந்து சொல்லிவிடுவோம், நாம் சொல்லிக்கிறது வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம். அது எந்த அளவுக்கு நடக்குங்கிறது உத்தரவாதம் கொடுக்க முடியல இந்த மார்க்கெட்டில். இப்போ சமீபம் ஒரு 2 or 3 monthஸாக அது மாதிரி இது ஒரு பாக்ஸ் அப்படிம்பாங்களே, இந்த பாக்ஸுக்குள்ளேயே மொமெண்டம் இருக்குது. ஸ்டாக்ஸு இறங்கும், இண்டெக்ஸ் ஏறும்.
இண்டெக்ஸ் இறங்கும், ஸ்டாக்ஸ் ஏறும். அதனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வாங்குகிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் பயாஸ் என்ன சொல்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு காலையில் ஒரு செக்டார் பார்க்குறீங்க, நல்லா க்ரீனில் இருக்கா, அந்த செக்டாரை செலக்ட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு ஃபார்மர் செக்டார் இருக்குன்னா அந்த ஃபார்மர் செக்டாரில் எது நல்ல அவுட்புட்டாக இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும். அதில் நம்ம டெக்னிக்கல் பேசிஸ் ஸ்டாப் லாஸ்லாம் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் முன்னாடி நீங்கள் ஸ்டாப் லாஸை அசஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களா, எனக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு சூஸ் பண்ணி சொல்லுங்களேன் இந்த ஸ்டாக் அப்படின்னு. நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கிறத நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போது நான் ஒரு ஸ்டாக் நேமை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, கேபிள் சப்ஜெக்ட்ஸ், கேபிள் ப்ரொடக்ஷன் அண்டு சப்ளை. நல்ல எவ்ரிபடி நோஸ் இது. ஃபேன்லேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. ஹெவல்ஸ்னு பேர். இந்த ஹெவல்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட்டு கம்பெனி இன் கேபிள் செக்டார். இதை எங்கே சார் போய் உங்களுக்கு தெரியுறது, எனக்கு தெரிய வேண்டாமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு ஒரு வினா வரலாம், ஒரு ஐயப்பாடு வரலாம். அதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஆப்ஸுக்கு போங்க. ஆப்ஸுக்கு போயிட்டு டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் டெக்னிக்கல் போங்க. டெக்னிக்கலை ப்ரெஸ் பண்ணாக்கா அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் அது என்ன செக்டார், அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, இப்போ அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கா, ஓவர் வேல்யூட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதுலேயும் உங்களுக்கு இண்டிகேட்டர் மீட்டர் மாதிரி காமிக்கும். ஒவ்வொரு புரோக்கிங் கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா புரோக்கிங் ஏஜென்ட்ஸ் கம்பெனிலையும் அது இருக்கும். ஒரு குறிப்பிட்டதுன்னு தான் கிடையாது. அப்போது அது பார்க்குறபோது நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது ஹை எவ்வளோ பாருங்கள், நியர் லோ எவ்வளோ பாருங்கள். இன்றைக்கி அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இன்றைக்கி ட்ரெண்டில் இது இப்படி போனால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அப்படி பார்க்குறபோது என்னுடைய கர்நாடகத்தில் இன்றைக்கி ஹெவல்ஸ்னு ஸ்டாக்கு நல்ல ஒரு குட் மொமெண்டம் அண்ட் ஆக்டிவ் ஸ்டாக். இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப மொமெண்டம் கொடுக்கும், ஏற்ற இறக்கங்கள் நிறையா கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. அது இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம பதிவு பண்ணுற டயத்தில் 1619 ரூபா 20 பைசாவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் எஸ் பர் டெக்னிக்கல் 1580ன்னு சொல்கிறாங்க. அதில் எது நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் அதுபடி. இதில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 1780க்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்ல குட் குவாலிட்டி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்குக்கு நல்ல லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் சவுண்டு ஸ்டாக்கு இது. இதனோட பிஇ பார்த்தீங்கன்னா 73.55. சார் சில பேர்லாம் சொல்கிறாங்களே பிஇ வந்து 30-35 இருந்தால் அதுக்கு கீழே இருந்தால் தான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். பிஇங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த வால்யூம், அந்த கம்பெனியுடைய டிரான்சாக்ஷன், மற்ற டிவிடெண்ட்டு எல்லாம் ஆஃப்டர் தட் கால்குலேஷன் அசஸ் பண்ணுறது தான் 73.55. இதே 400 ரூபாய்க்கு விற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிஏ என்ன வரும், 20 இருக்கும். இப்போ இந்த விலைக்கு ஏறதுக்கு இந்த கால்குலேஷன் படி இது. அதனால் பிஇ வந்து ஓரளவுக்கு ஜென்யூனான பிஇன்னு சொல்லலாம். அது சில பிஇ 182 190லாம் இருக்குது. அது மோசமான ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது. ஹெவல்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல ரைட் டைம். இன்றைக்கத்தை பொறுத்தவரையிலையும் மார்க்கெட்டு கொஞ்சம் சப்ளை ஜோனில் இருக்குது. அதே மாதிரி சார் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு சப்ளை ஜோனா டிமாண்ட் ஜோனான்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணிக்கணும். அந்த சப்ளை ஜோன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இறங்க விட்டு தான் வாங்கணும். டிமாண்ட் ஜோன் அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேஷன் கிடச்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக மேகமாக தாண்டி போகக்கூடிய ஸ்டாக்கு. அப்போ நீங்கள் தைரியமாக அது வாங்கலாம். சப்ளை ஜோனில் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பார்த்து தான் செய்யணும். எப்போயுமே ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது, நான் அடிக்கடி சொல்கிறது. அதனால் ஹெவல் ஸ்டாக்கு இந்த லெவலில் இருந்து கரெக்டு. இது இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டுனா ஒரு 1600 1605ன்னு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு 1000க்கு மேலே தான் அப்படின்னு இருக்குமா, இல்லை அதை விட கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மிட் கேப்லேயோ இல்லை ஒரு ஸ்மால் கேப்லேயோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்குமா? இந்த 100 ரூபா ஸ்டாக்கு, 60 ரூபா ஸ்டாக்கு, 70 ரூபா ஸ்டாக்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே தான் மெதுவாக தான் இருக்கும் சார். அது சில புள்ளி விவரங்கள் கூட கொடுக்க முடியும்னால அது கொஞ்சம் டேக்ஸ் டைம். ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக், 1500க்கு கீழே இருக்கிற ஸ்டாக், இந்த ப்ரைஸ் பேண்டில் இருக்கிற ஸ்டாக்கு உங்களுடைய ட்ரேடிங்க்கு அதுவும் மிட் கேப்பாக தான் இருக்கணும். நீங்கள் வேறு ஸ்மால் கேப்பு, பென்னி ஸ்டாக்கு அந்த மாதிரி குட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் போய்ட்டு எனக்கு பர்சன்டேஜ்னு எதிர்பார்க்கக்கூடாது. மிட் கேப் ஸ்டாக்காக இருக்கணும். மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் குவாலிஃபைடு ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறது சுஸ்லானும் மிட் கேப்பில் தான் இருக்குது. அதனால் சுஸ்லானை போயிட்டு நான் வாங்கிட்டு எனக்கு 7% கிடைக்கல, 30 ரூபா ஏறணும் அப்படின்னா அது சொல்ல முடியாது. ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 300க்கு மேலே 1500 கீழே இருக்கிற ஸ்டாக்கு மிட் கேப் ஸ்டாக்கு
நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் பர் ஆர்எஸ்ஐ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணாக்கா அந்த 30-35 லெவலில் வாங்குற போது என்ன கேட்டிங்கன்னா அது எகைன் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வாங்குற போதே காலையில் 10 மணிக்கே 9:30 மணிக்கே ஒருத்தர் சொல்கிறாங்கலாம் போய் வாங்கக்கூடாது. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் எந்த காரணத்தை கொண்டும் பை பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 12:30 ஏன்னா காலையில் ஷார்ட் போயிருப்பாங்க. அது கீழே நல்லா இறங்கி வரப்போது ஆப்ரேட்டர்ஸு அப்போ அதை பை பண்ணி பொசிஷனை கவர் பண்ணுவாங்க. நாம் என்ன பண்ணணும், அவங்க எங்கே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களோ எங்கே அந்த கர்வு திரும்புறது, அந்த டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆகிறது, அதுக்கு ஆர்எஸ்ஐ என்ன இண்டிகேட்டர் காமிக்கிறது, அதுக்கு விடபிள்யூபி என்ன இண்டிகேட்டர் காமிக்கிறது, இல்லை ஃபிபோனசி படி அது S1 இருக்கா S2 இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நாம் டிசைட் பண்ணோம். அது மாதிரி பண்ணுறதானே தவிர இதில் மிட் கேப் ஸ்டாக்கு, லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் 300 ரூபாய்க்கு மேலே 1500 கீழே நீங்கள் தைரியமாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ ஒரு 300 ரூபா வேல்யூவில் அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம எடுக்கலாம் சார்? இண்டஸ் டவர் டெலிகம்யூனிகேஷன் பேஸ் ஸ்டாக்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதால இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து சார் ஓரளவுக்கு இந்த கேபிள்ஸ் சப்ளை பண்ணுற அக்சசரிஸ் இதெல்லாம் பண்ணுறது தான் இண்டஸ் டவர். கடந்த ஒரு 6 மாதம் வரலையும் நல்ல மொமெண்டம் கொடுத்தது. இப்போ கொஞ்சம் பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது, ஆனால் இது இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சமீபத்தில் ஆர்டர்ஸ் எதாவது கிடைக்கலாம், அல்லது டெலிகம்யூனிகேஷன் துறைக்கு வரக்கூடிய பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நல்ல தகவல் இருந்து அதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குற போது இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இது மறுபடியும் பொட்டென்ஷியல் அவுட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக நல்லா ஆக்டிவாக கிளம்பலாம் அந்த ஸ்டாக்குங்கிறது என்னுடைய இப்போதைக்கு கண்ணோட்டத்தில். இண்டஸ் டவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 326.75 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கான். இது மிட் கேப்பு டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ஸ்டாக்ஸ். இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 307 to 310 அது சப்போர்ட்டாக தான் வச்சுக்கணும். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 420 to 440. குட் குவாலிட்டி கம்பெனி, பேசிஸ் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிரவுண்ட் இருக்கிற கம்பெனி இது. இதனுடைய பிஇ பார்த்தீங்கன்னா 11.75 இப்போது பர்சன்ட் இது. அதனால் இது வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டாக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ ஒரு 300லேருந்து ஒரு 1500க்குள்ளார அப்படிங்கிறது தான், இதுக்குள்ளார தான் பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. 2000 3000 அந்த மாதிரி பட்ஜெட்லேயும் நம்ம ஸ்டாக் பார்க்குறோம், அதுவும் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக பார்க்குறோம். அது பட்ஜெட் அப்படி இருக்கிறதுனால அந்த வேல்யூக்கு போயிடுச்சு அப்படின்னு ஆக்டிவாக இருக்கா? பட்ஜெட் எடுப்பில்லைன்னு சொல்கிறத விடங்க, ஜென்ரலாக மொமெண்டம் இருக்கணும். இப்போ நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு அதிகமாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நம்ம பண்ணுறோம், ரீட்டைலர்ஸ். அப்போது அதனுடைய இது பார்க்க மொமெண்டம் பார்க்குற போது இந்த ப்ரைஸ் பேண்டில் இருக்கிறது தான் விரும்புவாங்க. நீங்கள் 3000 ரூபா ஸ்டாக்கு 10 வாங்கலாம், 10 வாங்கினீங்கன்னா 30,000. அதே நீங்கள் 300 ரூபா 320 ரூபா ஸ்டாக் வாங்கினா எவ்வளோ வாங்கலாம்? 100 ஸ்டாக் வாங்கலாம். இது 5 ரூபா to 7 ரூபா ஏறணும். எது முன்னாடி சொன்னது, முன்னாடி சொல்கிறது 50 to 70 ஏறணும். இது 10 to 20 ஏறினாலே உங்களுடைய பர்சன்டேஜை ரீச் ஆகலாம். அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் பேண்ட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுற போது அது கொத்திக்கிட்டு போயிடும். இது மெதுவாக தான் போகும், மெதுவாக தான் இறங்கும். அதனால தான் இந்த 300 to 1500 நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, ஒரு ஹெல்த்தி ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு ப்ரைஸ் பேண்ட் ஸ்டாக்ஸ். இதில் எந்த இது வேணாலும் நீங்கள் பாருங்கள், மிட் கேப் பார்த்தாலும் சரி, லார்ஜ் கேப் பார்த்தாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ லார்ஜ் கேப் எடுத்துட்டேன்னாக்கா ஒரு 3-4 ஸ்டாக் தான் இருக்கும். ONGC, இந்த மாதிரி பவர் கிரிட்டு, BPCL, இது மாதிரி சில லிமிட்டெட் தான் இருக்கும். டாடா ஸ்டீல்லாம் இப்போ நல்ல சப்போர்ட்டில் இருக்கான் சார். அதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் வாங்குறதுக்கு இது நல்ல அருமையான இடமா. ரெண்டாவது, மார்க்கெட் இறங்கிடுதுன்னு யாருமே நம்ம வருத்தப்படக்கூடாது. விஷயம் தெரிஞ்சவங்க இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க லாங் டைம். இந்த வருத்தப்படுறவங்க என்ன, ஐயோ இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சிட்டான் 150 பாயிண்ட் அடிச்சிட்டான்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் என்னன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. மார்க்கெட்டு இண்டெக்ஸ் ஏன் பார்க்கணும்? நம்ம இண்டெக்ஸ் வந்து பியூர்லி யார் பார்க்குவாங்க கேட்டோம்னா, F&O பண்ணுறவங்க இண்டெக்ஸ் ஓரியன்ட் ஸ்டாக்ஸை தான் பார்ப்பாங்க. நாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வச்சுருக்கோம், இண்டிவிஜுவலுடைய செக்டார் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக்கினுடைய க்ரோத் எப்படி இருக்குது, அதுக்கு ஆர்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு, அதுக்கு டிவிடெண்ட் பேசிஸ் என்ன பார்க்கணும், அதுக்கு ஏதாவது குட் நியூஸ் இருக்கா, இப்படி தான் பார்க்கணுமே தவிர நம்ம ஓவரால் இண்டெக்ஸை பற்றி நம்மளாம் ரீட்டைலர்ஸ் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது.
ஓகே. இப்போ ஒரு 2000க்கு மேலே ஒரு 3000 பட்ஜெட்டில் இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா, அது கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறப்ப நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கு இல்லையா? இப்போது அந்த பட்ஜெட்டில் இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ அந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இது ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக கேட்குறேன். இப்போ எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டீங்கன்னாக்கா நல்ல குட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. எஃப்எம்சிஜி ஸ்டாக்கில் என்னுடைய கண்ணோட்டத்தில் நல்ல ஒரு ஆக்டிவ் அண்டு மொமெண்டம் ஏறும் இறக்குங்கள் இருக்கும், நல்லாயிருக்கும், செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு மோனோபாலிக் ஸ்டாக்குங்கிற மாதிரி கூட கணக்கில் எடுத்துக்கலாம். அது எஃப்எம்சிஜி கிரவுண்ட்ஸில் வருது. அது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. அதனால் அதனுடைய இப்போ ப்ரெசென்ட் விலை 2881 இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது சார். இதனுடைய சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2760 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு எஸ்பர் டெக்னிக்கல் சப்போர்ட். டெக்னிக்கல் சப்போர்ட்னா நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கும் ஒரு சுதாரணம் சொல்கிறேன். பிவட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோனசியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிபோனசியில் பிவட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். பிவட் பாயிண்ட்டு கீழே S1 S2 S3 நான் எப்போவுமே மேக்ஸிமம் S3 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துப்பேன். அதேமாரி இந்த பிவட்டுக்கு மேலே இருந்தால் அந்த ஸ்டாக்கு ஹெல்த்தியாக அப்ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபிபோனசி கால்குலேஷன் படி சைட்லேயே உங்களுக்கு அதனுடைய வேல்யூ காமிக்கும். அதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெல்லாம் அதிலே ப்ரொசீஜர்ஸ் கைடன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இல்லைன்னா நீங்கள் எங்கே கிளாஸ் எடுக்கிறீங்களோ யார்கிட்ட படிக்கிறீங்களோ அவங்ககிட்ட கேட்டால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபிபோனசிங்கிறத பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்மளுடைய மார்க்கெட்டை பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸு இவங்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறது ஃபிபோனசி இருக்குது, கேமரிலா இருக்குது, மூடி இருக்குது, நிறையா இருக்குது. பட் ஃபிபோனசி இஸ் அ பெஸ்ட்டு ஒரு அரித்தமெட்டிக் கால்குலேஷன். அதுபடி பார்த்தீங்கன்னா பிடிலைஸ் இண்டஸ்ட்ரீஸு நல்லா இருக்குது. அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு பிஇ பார்த்தீங்கன்னா 75.79. பிஇ கொஞ்சம் கூட தான். அதை பற்றி பிஇ பற்றி நம்ம ஒன்றும் கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டாவது டிவிடெண்ட்டு 0.55% கொடுத்துட்ருக்காங்க. 0.55%னா 55 பைசான்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்டாக் வேல்யூ 2881னா அதுக்கு 0.55% கொடுப்பாங்க. இப்போது இதனுடைய கம்பெனியோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 126 கம்பெனி எஃப்எம்ஜியில் இது நம்பர் 3rd பிளேஸில் இருக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு 3rd பிளேஸில் இருக்குது. அதனால் இது ஓரளவுக்கு நல்ல ஒரு குட் ஸ்டாக்குங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இந்த மாதிரி செக்டார் வைஸ் செலக்ட் பண்ணுறப்ப இப்போ எஃப்எம்சிஜிலேருந்து இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அது மாதிரி செக்டார் வைஸ் செலக்ட் பண்ணுறப்ப இந்த கெமிக்கல் ரிலேட்டடான வர்றப்போ நமக்கு அதோட பெருசாக டேட்டா பேஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எஃப்எம்சிஜியில் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்ருக்கோம், ரெகுலராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த கம்பெனிஸோட இவங்களோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் இப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கெமிக்கல் ரிலேட்டடாக பார்க்குறப்ப நம்ம அதுலேருந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எக்ஸாக்டாக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண முடியல. அப்படி கெமிக்கல் ரிலேட்டடாக நல்ல ஒரு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா கெமிக்கல் ரிலேட்டடாக என்ன ஸ்டாக்ஸ் சார்? இப்போ ஜென்ரலாகவே எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா எல்லோரும் வந்து ஐடி, மெட்டல், பேங்கிங் மீறினாக்கா வந்து இந்த மாதிரி சமாச்சாரம் வந்து வேறு ஏதாவது பெயிண்ட் ஸ்டாக்ஸு இல்லை கோல்டு ஸ்டாக்கு, டைட்டன், இதுதான் பிரபலமாக இருக்கிற ஸ்டாக் பற்றி தான் பேசுகிறாங்க. தவிர நல்ல ஒரு அமைதியான முறையில் நல்ல ஒரு ஆக்டிவான ஸ்டாக்ஸு எல்லாம் நிறைய கன்சிடர் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியலையா அல்லது வாய்ப்புகள் இல்லையாங்கிறது தெரியல. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்குது, பிரபலம் இல்லை. இது ஃபெர்டிலைசர்ஸு அந்த கெமிக்கல்ஸ் பேசிஸ்னு ஒரு செக்டார் இருக்குது. அந்த ஃபெர்டிலைசர்ஸு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற போது இதனுடைய வேகங்கள் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மான்சூன் நல்ல மழை இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குங்கிற ஃபெர்டிலைசர்ஸ் வரும். ஃபெர்டிலைசர்ஸு ஆன் தி பேசிஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் தானே. அப்போது இது மாதிரி பார்க்குற போது என்னுடைய கண்ணோட்டத்தில் தீபக் நைட்ரேட்னு ஒரு ஸ்டாக், இது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான், கெமிக்கல் ஸ்டாக். இது ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு, நல்ல ட்ரேடிங் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக். இது இப்போது 2410.45 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு டிவிடெண்ட் வந்து 0.30% கொடுக்குறாங்க. செக்டார் பிஇன்னு பார்த்தீங்கன்னா 16.76, டிடிஎம்பின்னா தட் இஸ் ஸ்டாக் 46.51. ஓகே, இதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 2100. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியர்பை ரெசிஸ்டன்ஸு 2775. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே எஸ்பர் டெக்னிக்கல் சொல்கிறது தான் சொல்கிறேன். டெக்னிக்கல் எப்படி பார்க்கணுன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எல்லாம் ஃபிபோனசி தான் நமக்கு அத்தாரிட்டி. ஃபிபோனசி அரித்மெட்டிக் கால்குலேஷன். இது அப்படி தீபக் நைட்ரேட்டு நல்ல ஒரு குட் ஸ்டாக்ஸு, பெஸ்ட் ஃபினான்ஷியலி சவுண்டட் ஸ்டாக்ஸ். ஓகே, இப்படி ஒரு ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை நான் வச்சு ஃபாலோ பண்ணுறேன்னே வச்சுக்கோமே, அதில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா? எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவ் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு 2 ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நான் எப்படி இது ஆக்டிவ் ஸ்டாக்காக இல்லையா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஸ்டாக்
எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்குவேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டாக்ஸ்னால் என்ன ஸ்டாக்? நான் சொல்லக்கூடிய 2 ஸ்டாக் சொல்கிறேன். இது 2 போயிட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் பேசிஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஃபிபோனசி, MACD, VWAP இதெல்லாம் எப்படி பார்க்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் ஏன் சொன்னேங்கிறத நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தா ஒன்று ஃபஸ்ட்டு டொரண்ட் பவர் செக்டார் ஸ்டாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா குபிட் டெக்னாலஜி. இந்த குபிட் டெக்னாலஜி மிட் கேப் ஸ்டாக்கு, ஐடி ஸ்டாக்கு. இது 2 ஓரளவுக்கு என்னுடைய கண்ணோட்டத்தில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த பேராமீட்டர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஸ்டாக்கும் ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டாக்காக இருக்கும். இப்போ நான் சொன்ன 2 ஸ்டாக்கும் டொரண்ட் பவரையும் இந்த குபிட் டெக்னாலஜியும் நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க்காக எடுத்துகிட்டு நான் எப்படியெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த தொழில்நுட்ப அடிப்படையில் நீங்களும் போயிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கனாக்கா எந்த வகையில் இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்குன்னு நீங்களே முடிவெடுத்துக்கலாம். ஓகே, நிச்சயமாக நீங்கள் கொடுத்த அந்த ஹோம்ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குள்ளார உங்களுக்கு வந்து அது ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இல்லையாங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை தாண்டி ஆக்டிவ் ஸ்டாக்ஸை நான் எடுத்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொடுக்குறேன் சார். சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி வெங்கட்பிரியன் சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.